வராகியோட கோயிலை நம்ம பிரதட்சணம் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இது இந்த வந்து ஆதி காலத்து கோயிலை வந்து எவ்வளோ அழகாக புனரமைப்பு செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கோயிலை வந்து புனரமைப்பு செய்து இந்த கோயிலை வந்து மிகப்பெரிய கோயிலாக காட்சியளித்திருக்கிறார்கள். இங்கே காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சியோடதும் காசி விசாலாட்சியும் மதுரை மீனாட்சியோடைய பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இவங்க எல்லா தெய்வங்களுடைய ஐக்கியமாக இந்த கோயில் வந்து அமைப்பை பார்த்துருக்கோம். நம்ம வராகி என்ன, வராகினா யார், வராகியை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், வராகி எதற்காக நாம் வந்து கும்பிட வேண்டும், என்ன விஷயத்துக்காக வராகி கும்பிடணும் என்று சொன்னால், வராகி என்று சொல்லப்படுபவ தெய்வம் வந்து சப்த கன்னிகளில் ஒரு மாதாவாக சொல்லப்படுகிறார்கள். 7 சப்தகன்னி மாதா. இந்த 7 சப்தகன்னி மாதாங்களை ஒன்றாக சொல்லப்படுபவர் தான் இந்த வராகி அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த 7 சப்தகன்னி மாதாவில் வந்து ஒவ்வொரு அம்மனுக்கு முன்னாக காவல் தெய்வமாக அம்மன்கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு, ஏன்னா ஆதிசக்தி, அதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து சேனாதிபதி போல இவர்கள் நின்று கொண்டு பல எதிரிகளை ஓட்டக்கூடியவர்கள். அதே போல் வாழ்க்கையில் நமக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நாம் வழிபடுகின்ற எந்த குலதெய்வம் எது இருந்தாலும் இந்த சப்தகன்னி மாதாக்களோட துணை வருவோம். அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சின்ன ஒரு குழந்தைகள் 13 வயசுக்கு வராத குழந்தைகள் வரைக்கும் 3லேருந்து 13 வயசு இருக்குது பாலாம்பிகாவை பார்ப்பாங்க. சப்தகன்னிகள் வந்து பாலாம்பிகா ரூபத்தில் கூட வருவாங்க என்று சொல்வார்கள். சப்தகன்னிகள் என்பவர்களே நம்மளை காவல் தெய்வமாக வரக்கூடியவர்கள். குலதெய்வத்தாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் எந்த தெய்வமாக வழிபடு தெய்வம் இருந்தாலும் அதற்கு காவல் தெய்வங்களாக அந்த அம்பாளுக்கு தெய்வங்களாக தேவை. அப்படி வருது சப்தகன்னி மாதா. அந்த சப்தகன்னி மாதாவில் 6 பேருக்கு மிஞ்சிய நிலையில் அழிக்க முற்படக்கூடிய அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வராகி அம்மன் இருக்கிறார்கள். அதான் இங்கே இருக்க அவர்கள் குருக்கள் ஐயாவை கேட்டேன். அதான் அவர் ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக சொன்னார். அதாவது ஒரு சூரியனையே நம்ம பார்க்க முடியாது, ஆனால் வந்து வராகி அம்பாள் வந்து ஒரு 7 சூரியனுக்கு உண்டான பிரகாசத்தோடு வந்து எதிரிகளை வீழ்க்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அம்பாள் வந்து அவ்வளோ ஒரு உக்கிர ரூபம் தான். எதிரிகளை இருக்குது உக்கிர ரூபம், ஆனால் அம்மனுடைய திருவுருவம் என்று பார்த்தா அபய அஸ்தம் என்று சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார். அபயஸ்தம் சாந்த சொருபியாக இருந்து தன்னை சரணடைந்தவர்களை காக்கின்ற தெய்வமாக, சரணாகதி தத்துவத்தில் வந்து தன்னை யார் நம்பி வருகிறாரோ அவர்களுடைய காக்கக்கூடிய தெய்வமாக, சரணாகதியில் இளையக்கூடியவர்களாக சாந்த சொருபியாக இருக்கக்கூடியவள் தான் வராகி என்று சொல்வார்கள். அதே மாதிரி இங்கே இருக்கின்ற குருக்களையாவும் பார்த்தேன். அவருடைய முகத்திலும் சரி, அவருடைய பேச்சிலும் சரி அந்த சாந்தமும் தெரிகிறது, அந்த வராகி அம்மனுடைய கம்பீரமும் தெரியுது. அவர்களுடைய பூஜை முறையால் தான் இன்னும் இந்த கோயில் வந்து பல வகையில் முன்னேறி கொண்டு வருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்ததாக வராகி அம்மனுடைய அடுத்த ராகத்தை சுற்றிட்டே வரோம் பாருங்கள். இங்கே எல்லாமே சப்தகன்னி மாதங்கள் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகார ரூபத்தில் காட்சியளிக்கிறார்கள். பாருங்கள், கோயில் வந்து 1000 வருஷத்து பழமையுள்ள கோயில் பாருங்கள். அந்த 1000 வருஷத்து பழமையுள்ள கோயிலை வந்து இந்த அளவுக்கு வந்து சுபிட்சமாக கொண்டு வராங்கன்னா அவங்க எவ்வளோ பாடுபட்டு இருக்கணும்னு நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு வந்து தானம்ன்றது என்னென்னா இந்த மாதிரி தான், அன்னதானம், ரத்த தானம், அந்த மாதிரி எந்த ஒரு கோயிலில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பழுதடைகின்ற கோயிலெல்லாம் புனர்பூஜை பண்ணி கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பரம்பரை 7 பிறவிகளுக்கும் சரி 7 பரம்பரைகளுக்கும் சரி அதோட சுபிட்சமானது மேலோங்கி என்பது ஒரு ஐதீகம். கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு சின்ன ஒரு விளக்கில் வந்து எலி வந்து திரிவிட்டோட அதோடைய பிரகாசம் வந்து அவர்களுக்கு பெரிய மகாபலி சக்கரவர்த்தியாக அவர் மாறிய விஷயம் தெரியும். நமக்கு புராண கதையை கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த 1000 வருஷத்துக்கு மேலான கோயிலை வந்து இந்த பல்லூர் மாவட்டத்தில் வந்து இவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதாவது இந்த வராகி என்று சொன்னாலே வந்து பூமி பாதுகாக்கக்கூடியவர்கள், பூமியோட சிறப்பு தெரியும். இந்த உலகத்தை வந்து பூமியில் எத்தனை பாவங்கள் மலியறது, எத்தனை அதர்மங்களை ஓங்கியிருக்கின்றது, அத்தனை அதர்மங்களை எல்லாம் ஒழித்து தர்மம் நிலைக்க செய்யக்கூடிய தலைவியாக யார் நிற்கின்றார், இந்த வராகி மாதா நினைக்கின்றார். இந்த பூமிக்கு அதிதேவதையாக நிற்பவளை இந்த வராகி. எப்படி சீதை பிராட்டியும் தாயா வந்து பூமியிலேருந்து அவதரித்தது இருப்பது போன்று இங்கே இந்த வராகி அம்மனும் பூமியிலிருந்து அவதரித்தவராக, பூமியில் இருக்கின்ற அடி மண்ணிலிருந்து வருகிட்டு எழுந்து வீடு கொண்டு இந்த பூமியில் இருக்கின்ற காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த வராகி மாதா இருக்கிறார் என்று சொன்னால் வந்து அதுதான் இந்த அம்மாவனோட ஐதீகம். இந்த பூமியில் யார் யாரெல்லாம் கஷ்டங்கள் படுகிறார்கள், யார் யாரெல்லாம்
துன்பங்கள் வருகிறார்களோ, யார் யாருக்கும் செய்வினை பில்லி சூனி ஏவல் போன்ற விஷயங்கள் எல்லாம் வருகின்றதோ அவர்கள் எல்லாருமே தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தாயார் வராகி தெய்வத்திற்கிட்ட வந்து அபியாசத்தோட சங்கர நாராயணன் போன்று அந்த சங்கரியாக வந்து இருப்பவர் யார் என்று சொன்ன சகோதரியாக இந்த வராகி அம்மன் தாயாராக இருக்கிறாள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த கோயிலானது, இந்த அம்பாலானது பலவிதத்திலும் வந்து ஊருக்கொண்டு சுபிட்சத்தை தருகின்ற ஒரு தெய்வமாக, பூமியினுடைய அதர்மத்தையும் சரி பூமியை வற்றிய நிலையை அழித்து சுபிட்சமாக வரக்கூடிய தெய்வமாக இருக்கு சொன்னால் வந்து அது வராகி அம்மன் தான். உங்களுக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ தண்ணீர் பற்றாக்குறை இருக்கின்றது, கலவரங்கள் இருக்கின்றது, பிரச்சனை இருக்கின்றது. இந்த மண்ணில் வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இது எல்லா விஷயத்திலையும் தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக அடிப்படையில் ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு இல்லத்தில் இருந்து கொண்டு இந்த வராகி மாதாவை கும்பிடவே நம்மளுடைய இந்த பூமியில் இந்த பாவங்கள் போகி புண்ணியங்கள் வரும் என்று சொன்னால் மிகையாகாது. வராகியோட